Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம மதர் போர்ட்ல சீரிஸ் கனெக்ஷன் parallel கனெக்ஷன் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் சோ அத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம மதர் போல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் சப்ளை போகும்போது எப்படி போகணும்னா அந்த சர்க்யூட் லைன் அதாவது ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் சப்ளை போகும். ஓகேங்களா? ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் மூலமாக தான் அந்த சர்க்யூட் லைன் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சீரிஸ் கனெக்ஷனாக என்னன்னா சீரிஸ் கனெக்ஷன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா R1 R2 R3 இது மூணுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ R1 உடைய சப்ளை வந்து R2 போய் R3க்கு போகும். இப்போ எக்ஸாம்பிள் R2 டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ R2 டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு R2 ஸ்டார்டிங் முடிக்க நம்ம சப்ளை வரும், R2 எண்டை தாண்டி போகாது. ஓகேண்ணா? இது மாதிரி சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேண்ணா? ஸோ இது மாதிரி சீரியஸாக கனெக்ட் ஆகும் ஃபால்ட் ஆச்சுன்னா நமக்கு ஃபால்ட்டான காம்பனண்ட்டு ஸ்டார்டிங் முடிக்க சப்ளை வரும், அதை தாண்டி நம்மளுக்கு போகாது. அதே மாதிரி பேரல் கனெக்ஷன் என்னென்னா இந்த டயக்ராமில் C1 C2 அதாவது Cனா கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. C1 C2 நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று பேரல் கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து C1 டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் சப்ளை எக்ஸாம் போயிட்டே இருக்கும். சம்டைம் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வாட்டர் லாக் ஆகிருக்கும், டஸ்ட் ஆகிருக்கும். அப்போனா C1 ஸ்டார்டிங் இன்ட்டு நம்மளுக்கு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி கனெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எல்லா சப்ளையும் பவர் சப்ளை இல்லாமல் சீரிஸ் கனெக்ஷன் போகிற எல்லா சப்ளையும் நம்மளுக்கு கிரவுண்டுக்கு வந்துடும். ஓகேண்ணா? இதனால ஃபோன் ஷார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சேன். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, நான் அதை செக் பண்ணி பார்க்க போகிறேன் சீரியஸாக கனெக்டாக இருக்கா பேரலாக கனெக்டாக இருக்கேன். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோப் வந்து கிரவுண்டில் வைக்கிறேன். ஸோ கிரவுண்டில் வச்சு இந்த ரிஜிஸ்டர் வைக்கிறேன். ஸோ இந்த இருக்குது ரிஜிஸ்டரு. ஸோ ஒன்று கிரவுண்டில் வச்சுட்டேன். ஒரு ப்ரோப் வந்து ரிஜிஸ்டர் அந்த சில்வர் பிளேட்டில் வைக்கிறேன். ஓகேண்ணா? எனக்கு வேல்யூ வருது. ஸோ இங்கிட்டு வைக்கிறேன். ஸோ வேல்யூ வருது. ஓகேண்ணா? ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது சீரிஸ் கனெக்ஷன். அதே மாதிரி பேரல் கனெக்ஷனை வைக்கிறேன். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா பேரல் கனெக்ஷனாக ஒன் சைடு பீப்ஸ் ஒன்று வரும், ஒன்றா சைடு பீப்ஸ் ஒன்று வராது. ஸோ பக்கத்தில் ஏதோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேண்ணா? அதை செக் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு சைடு வேல்யூ வருது, இன்னொரு சைடு பீப்ஸ் ஒன்று வருது. இது பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷன். ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சம்டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பீப் சவுண்ட் வரும். ஸோ இது மாதிரி ரெண்டு பக்கம் பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த காம்பனண்ட் இல்லைனா சர்க்யூட் வந்துச்சுன்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு, ஷார்ட் ஆகிருக்கு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ சீரிஸ் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சு ஒரு ப்ரோப்பை கிரவுண்டுலேயும் ஓகேங்களா இன்னும் ப்ரோப்பை சீரிஸ் கனெக்ஷன் அதாவது R1 ஸ்டார்டிங்லேயும் என்டின்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு பீப் சவுண்டு வராது. ஏன்னா நம்ம வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணலாம், ஃபுல்லும் ஓப்பனாக தான் இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா C1 C2 ஒரு எண்டு நம்மளுக்கு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா சீரிஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுற சைடு நம்மளுக்கு பீப் சவுண்ட் வரும், அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு பீப் சவுண்ட் வராது. பட் சீரிஸ் கனெக்ஷன் நம்மளுக்கு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? சீரிஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோப்பை கிரவுண்டில் வச்சுட்டு ஒன்றும் ப்ரோப்பை R1 ஸ்டார்டிங்லேயும் R1 என்டிங்லேயும் நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் செக் பண்ணி நம்மளுக்கு பீப் சவுண்ட் வராது. ஸோ இது மாதிரி தான் நம்ம போர்டில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் சைடு பீப் சவுண்ட் வந்து ஒன்றா சைடு பீப் சவுண்ட் வரலைன்னா பேரல் கனெக்ஷன், எனக்கு ரெண்டு பக்கமே பீப் சவுண்டு வரலைன்னா சீரிஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? சம்டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த காம்பனண்ட் டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா சர்க்யூட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காம்பனண்ட் டேமேஜ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.